ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, பையர்ஸை ஏற்றுமதி தொழிலுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக எம்பசி மூலமாக, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் மூலமாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னுடைய கிளையண்ட்டு, என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நேரடியாக என்னை சந்திக்கிறதுக்காக தூத்துக்குடி வந்திருந்தார். அவருடைய அந்த ஃபீட்பேக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். என்னைய சந்திக்க வந்த இந்த கிளையண்ட்டு அவர் வேலூர்லேருந்து வந்திருந்தார். அவர் என்கிட்ட என்ன அந்த டிஸ்கஷன் டைமில் என்ன கேட்டார் அப்படின்னா, எப்படி சார் பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இந்த எம்பசி மூலமாலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அதே மாதிரி அவர் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுத்தாரு. ஜெர்மனியில் என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிற அந்த இந்திய தூதரகம் அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க, இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றின முழு விவரங்களையும் அந்த ஒரு இமெயிலில் டைப் பண்ணி, எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு, அவர் ஒரு ப்ராடக்ட் சொன்னார், அந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு பையர்ஸ் வேணும், இம்போர்ட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இமெயில் அனுப்புனார். இமெயில் அனுப்பின இமிடியேட் ரெஸ்பான்ஸ், அதாவது ஜஸ்ட் விதின் 24 ஹவர்ஸில் அவருக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ், அந்த ப்ராடக்ட்டுக்கான இம்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஜெர்மனில் இருக்கிற நம்ம இந்திய தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் 24 ஹவர்ஸில் அவருக்கு இமெயில் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த இம்போர்ட்டருடைய லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அவர் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த ப்ராசஸில் இறங்கியிருக்கிறாரு. இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுது அப்படின்னா, இந்திய தூதரகங்கள், வெளிநாட்டில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் மூலமாக ஃப்ரீயாகவே இன்ஃபர்மேஷன், இம்போர்ட்டர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வாங்க முடியும் அப்படின்றது அவருடைய அந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டில் இருந்தே நமக்கு தெரிய வருது. பட் இது எல்லா தூதரகமும் இதே மாதிரி இமீடியட்டாக நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. அவர் ஜெர்மனில் இருக்கிற அந்த இந்திய தூதரகத்துக்கு இமெயில் அனுப்புனார். அவருடைய அந்த ப்ராடக்ட்டுக்கான இம்போர்ட்டர்ஸ் அவருக்கு லிஸ்ட்டு கையில் கொடுத்தாங்க இமெயில் மூலமாக. பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்களா, ஃப்ரீயாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிடலாம் பையர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனி நேம் இதெல்லாம் போட்டு ஒரு மெயில், எனக்கு இந்த மாதிரி இம்போர்ட்டர்ஸ் வேணும், லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த இந்திய தூதரகங்களை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அந்த அட்ரஸ்ஸு, அந்த இமெயில் அட்ரஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இமெயில் அனுப்புங்க. அது எந்த நாட்டில் இந்திய தூதரகங்கள் இருந்தாலும் சரி தான், அது ஒரு ஜப்பானாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சைனாவாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு தாய்வானாக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் அது ஏஷியாவாக இருக்கலாம், இல்லாட்டினா யூரோப்பாக இருக்கலாம், ஒரு ஆஃப்ரிக்காவாக இருக்கலாம், எங்கேனாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஒரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த இந்திய தூதரகங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இமெயில் அனுப்பி பாருங்கள். உங்களுக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த கட்ட முயற்சி நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் அவருக்கு இன்னொரு ஐடியாவும் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸ் கிடச்சிருச்சு அப்படி தானே. தூதரகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஜெர்மனில் இருக்கிற இந்திய தூதரகம் லிஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டர்ஸை அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே உங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இம்போர்ட்டர்ஸோட ஃபஸ்ட்டு இமெயிலில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதில் யாராச்சும் உங்களுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேவாகி உங்கள்கிட்ட ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணலாம், என்னுடைய அந்த ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவோ ஆர் ஹூவர் ஹி மேபி அந்த கண்ட்ரியில் ஜெர்மனில் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இமெயிலு ஒரு சிசி போட்டு நம்ம இமெயில் பண்ணி ஒரு டீமை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது எதுலனாலும் சரி தான் குரூப், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லாட்டினா அது இமெயிலில் இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு ஆப் ஆனாலும் இருக்கலாம். அதில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களுடைய அந்த இம்போர்ட்டருக்கு நீங்களும் இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அதே மாதிரி
உங்கள் சார்பாக அங்கே அந்த நாட்டில், உதாரணத்துக்கு ஜெர்மனே எடுத்துப்போமே, ஜெர்மனில் இருக்கிற அந்த ஒரு நபரும் உங்கள் பையரோட இப்போ கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பையருக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஜெர்மன்லேயே அங்கே உங்களுடைய அந்த ஒரு நபர், உங்கள் பர்சன் அங்கே இருக்கிறதுனால அந்த பையருக்கு என்ன வரும்னா ஒரு நம்பிக்கை வரும். ஏற்றுமதி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸாக மாறி, ஆர்டராக மாறி, ரெகுலர் ஆர்டராக மாறணும் அப்படின்னா முதல்ல அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரணும். இறக்குமதியாளருக்கும் சரி, அதே மாதிரி ஏற்றுமதியாளருக்கும் சரி, 2 பேருக்கும் அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவில், இந்த ஒரு ஐடியாவில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.